ஆசிரியர்களாவது வந்து சம்பளம் கூட்டி கேட்கணும், சொன்னதை செய்யுங்கன்ற மாதிரி போராட்டம். இவர்களுக்கு சம்பளமே ரொம்ப குறைவு. இவர்கள் யாரும் வந்து அந்த 4 தெருவை பெருக்கிட்டு அந்த குப்பையை வாரி போயிட்டு அந்த பணத்தை வாங்கி லட்சாதிபதியாகி அண்ணா நகர்லேயோ மயிலாப்பூர்லேயோ வீடு வாங்க போகிறது. இதனால் வந்து விஜய் வந்து வில் பி a spoiler, continue to be a spoiler. எல்லாத்துக்கும் நம்ம வெள்ளைக்காரன் பீரியட்லேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த பீரியட்லேயே இதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரர்களுக்கு இருந்த அந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது துப்புரவு தொழிலாளிக்கு நடக்கிறது வந்து பச்சை துரோகம். அது யார் செஞ்சாலும் துரோகம் தான். இங்கேனா பரவாயில்ல, ஏதோ நீங்கள் பேசலாங்க, டெல்லியில் போய் ஹிந்தி தெரியுமோ தெரியாதோ, ஹிந்தி தெரியாது போடாலாம் அங்கே சொல்ல முடியாது. அதாவது தக்க விசாரணை அங்கே நடக்கும். அதனால் விஜய் அவர்களோட குடுமி வந்து இன்றைக்கி பாஜக கையில் வசமாக மாட்டிருக்கு. இருக்கிற எதிர்கட்சியோடவோ இல்லை ஆளுங்கட்சியோடவோ ஒரு புதுசாக வந்த கட்சி சேர்ந்ததுன்னா அது எந்த கட்சியோட சேருதோ அவங்களுக்கு அது பலம். ஏன் எந்த கட்சியுமே விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கலை, இல்லை விஜயை நம்பி ஏன் இல்லை? சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அஜிதா வந்து வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ சூசைட் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை அதுதான் இவரே அவங்க கட்சி உறுப்பினர்களே அவரால் போய் பார்க்க முடியல. அவர் வந்து ஒரு இதய கனியாக இருக்கக்கூட எட்டா கனியாக இருக்கணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறார். சும்மா பேச்சுக்கு தான் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறார். நியூஸ் பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம், நெறியாளருக்கு வணக்கம். நம்ம ஒரு போராட்டத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து ஒரு வாரமான செய்தி வந்து அரசு ஊழியர்களோட போராட்டம், குறிப்பாக ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரமடைஞ்சிருக்கு. ஆசிரியர்களை போராடும்போது இந்த போலீஸ் கையாளுது அப்படின்றது வந்து ரொம்ப மோசமாகவே இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தேர்தல் வருது, இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது. ஒரு சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க 2 பேர். எந்த ஒரு சமுதாயமாகட்டும், அது தமிழ் சமுதாயம் ஆகட்டும், இல்லை வந்து வேறு ஒரு ஃப்ரெஞ்சு சமுதாயம், இல்லை வெள்ளைக்காரங்க, எந்த ஒரு ஊர் எடுத்துக்கினாலும் சரி, 2 பேர்களை வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் 2 முக்கியம்னுவாங்க. ஒன்று வந்து இளைஞர்கள், மாணவர்கள், அதை வழிப்படுத்துகிற நெறிப்படுத்துகிற ஆசிரியர் பெருமக்கள். இந்த மாணவர்களுக்கு ஏற்ற ஆசிரியர்கள் அது ஒரு நாட்டில் அமைஞ்சு போச்சுன்னா அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது தமிழ்நாடு, தமிழக மண் என்பது அறிவு சார்ந்த மண். அந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கி தன்னுடைய ஆசிரியர் பெருமக்களை நடத்துறது பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு அருவருப்பாக இருக்குது. எனக்கு ஒரு பத்திரிகையாளரும் எனக்கு வந்து அதில் வந்து எல்லாபடியும் ஒரு அந்த காட்சிகளை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு கண்ணியமான அரசு செய்யக்கூடிய ஒரு செயலாக இது தெரியல. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆசிரியர்களுக்கு சம வேலை சம சம்பளம் அதான் அவங்க கேட்குறாங்க. எங்களை எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துங்க அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் ஒரு சில கோரிக்கைகள் சொன்னீங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது நீங்கள் வந்து டிபிஐ கேம்பஸ்க்கு வந்து நாங்கள் போராட்டம் பண்ணும்போது அன்றைக்கி ஆசிரியர்களோட போராட்டக்காரர்கள் கூட அமர்ந்து உட்கார்ந்து அன்றைக்கி ஒரு கட்சியினுடைய தலைவராக இல்லாமல் போராட்டத்தில் ஒருவராக இருந்த காலத்தில் நீங்கள் வந்து வாக்குறுதிகள் சொன்னீங்க. அதற்கு பிறகு வந்து தேர்தல் வாக்குறுதியாகவும் நீங்கள் சொன்னீங்க. அதை செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அவங்க இல்லாததும் பொல்லாததையும் கேட்கல. ஒன்று. இரண்டாவது, ஆசிரியர்களுக்கு முந்தைய காலத்தை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை சுமை அதிகம். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் வந்து ஒரு நெருக்கம் அதிகமாக இருந்துச்சு. அதாவது ஒரு டீச்சர்னால் ஒரு பயம் இருக்கும். டீச்சர் அடிப்பாங்க, மாஸ்டர் திட்டுவார் அப்படின்றதை தாண்டி ஒரு 2ஆம் தாயாகவோ இல்லை 2ஆம் தகப்பனாகவோ அவர்கள் செயல்பட்ட காலங்கள் உண்டு. அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதை கலாச்சாரம் ஆகட்டும், இல்லை மாணவர்களை நல்வழிப்படுத்துதல் ஆகட்டும், விளையாட்டு குறிப்பாக அவங்கள அதிகமாக ஈடுபடுத்துறதாகட்டும், இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்கிறது செல்ஃபோன் காலம். அப்போ செல்ஃபோன் காலத்தில் பசங்க கெட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது ரீல்ஸு டிக்டாக்குன்ற மாதிரி போகுது. அப்போது நமக்கு இருக்கக்கூடிய லைன் ஆஃப் டிஃபென்ஸ் என்று சொல்வது இந்த ஆசிரியர் பெருமக்கள். அப்போ இந்த ஆசிரியர் பெருமக்களை படிப்பு கம்மியாகவும் ஒழுக்கத்தை அதிகமாகவும் சொல்லி கொடுத்து மேம்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3-4 வருஷமாக அவர்கள் பள்ளிக்கூடம் போகிறாங்களோ இல்லையோ, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதிகமாகிடுச்சு. அப்போ அவங்க பள்ளிக்கூடம் மாணவர்கள் கூட செலவு பண்ணுறதை விட அவங்க போராட்ட காலத்தில் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு வேண்டும் சம்பளம் வேணும் மரியாதை வேணும், எங்களுக்கு வந்து சம உரிமை வேணும், சமமாக இப்போ நீங்கள் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. சரி, அதுவும் போச்சு. இப்போ ஏதோ போராட்டம் அமைதியாக பண்ணுறாங்கன்னு பார்த்தா காவல்துறை வைத்து அவர்களை வந்து ஒரு கண்மூடித்தனமாக கையாளுறாங்க. ஒரு மரியாதைக்குரிய ஒரு துறையை மரியாதை குறைவாகவும் அதாவது வேலை
படித்த வேலைக்கு உரிய ஊதியம் கிடைக்காத ஒரு வேலையாக அதை மாற்றி அதில் வந்து டெம்பரரியாக பதவிகள் போட்டு அதை வைத்து அரசியல் செய்து அதை வைத்து அரசியல்வாதிகள் பணமும் செய்வது, அந்த டிரான்ஸ்ஃபருக்கு காசு வாங்குறது. அப்போ ஒரு மலிவான போக்கு என்பது இந்த ஒரு 15-20 காலமாக ஊடுருவி போச்சு. இதை சரி செய்வதற்கு அரசியல் ஆளுமை இல்லையோ அப்படின்ற அந்த கேள்வி இருக்கும் பொழுது அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அப்போது இது தொடருமேயானால் நான் என்ன புரிஞ்சுக்குவேன்னா, ஆசிரியர்கள் பிரச்சனையில் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் அதை சரி செய்யணுன்ற எண்ணம் இல்லை. மாறாக அந்த அரசு நடத்தக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் மோசமாக போய் அதுக்கு வந்து ஒரு ஒரு வேண்டிய இது வந்து வெறும் ஆசிரியர்கள் கொண்டு இந்த பிரச்சனை கிடையாது. இந்த பள்ளிக்கூடத்தில் செவுரு இடிஞ்சு விழுது, ஒரு செவுரு இடிஞ்சு விழுந்து ஒரு 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 மாணவன் குழந்தை வந்து இறந்து போகிறான். அப்போது ஒரு கான்ட்ராக்டருங்க நடத்தக்கூடிய பண்ணக்கூடிய சிலை ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ செலவு பண்ணுறீங்க. அங்கே போய் செலவழிக்கிறேன்றீங்க, இங்கே போய் செலவழிக்கிறேன்றீங்க. ஒரு பிரிட்ஜு கட்டணும்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஒரு பள்ளிக்கூட செவுரை வந்து சரியாக பார்க்குறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. இப்போ அந்த ஆசிரியர்கள் வந்து ஒரு ஒரு சந்தோஷமான மனநிலையில் இல்லை. அவங்க வந்து அன்னாடம் போராட்டம் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஏற்றைய ஊதியம் இல்லை அப்படின்னும்போது உண்மையிலே அது நம்ம ஒரு சமுதாயம் வந்து வெட்கி தலை குனிணும். அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்து ஆசிரியர்களை வந்து கூப்பிட்டு அழைத்து பேசி இதற்கு வந்து சீக்கிரமாக தீர்வு காணணும் என்பது என்னோட புரிதல். துப்புரவு தொழிலாளர்களோட போராட்டத்தை இன்னும் தமிழ்நாடு அரசு சரியாக கையாளலையோ இல்லை அதை செட்டில் பண்ணுறதுக்கான எந்த வேலையும் பண்ணலையா? இந்த துப்புரவு தொழிலாளிக்கு பிரச்சனையில் வந்து அரசாங்கம் வந்து அவர்களை நம்ப வச்சு ஏமாத்துறாங்கன்றத நான் பதிவு பண்ணேன். நான் இந்த வார்த்தையை முன்னாடி பயன்படுத்தலை. இப்போ ஏன் பயன்படுத்துகிறேன்னா, ஆசிரியர்களாவது வந்து சம்பளம் கூட்டி கேட்கணும், சொன்னதை செய்யுங்கன்ற மாதிரி போராட்டம். இவர்களுக்கு சம்பளமே ரொம்ப குறைவு. இவர்கள் யாரும் வந்து அந்த 4 தெருவை பெருக்கிட்டு அந்த குப்பையை வாரி போயிட்டு அந்த பணத்தை வாங்கி லட்சாதிபதியாகி அண்ணா நகர்லேயோ மயிலாப்பூர்லேயோ வீடு வாங்க போகிறதில்ல. இவங்களோட அந்த வேலையே வந்து ரொம்ப கடினமான வேலை. வெள்ளைக்காரன் பீரியட்லேயே மனிதாபிமானத்தோடு செயல்பட்டு இவர்களுக்கு ஆஸ்மா வரும், அதுக்கு அலவன்ஸ் கொடுக்கணும், இவர்களுக்கு தொற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது, இவர்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வரும், தோல் ரீதியான நோய்கள் வரும், அதனால் இவர்களை வந்து பார்த்துக்கணும், இவர்களுக்கு நல்ல சாப்பாடு போடணுன்ற மாதிரிலாம் எம்சிஎம்சி ரூல்ஸ் என்று சொல்லுவாங்க, மெட்ராஸ் கார்ப்பரேஷன் ரூல்ஸ். அதுலேயே வந்து மலேரியா ஒர்க்கர்ஸ்னால் எப்படி நீங்கள் டீல் பண்ணணும், ஸ்கேவெஞ்சர் சீவேஜ் ஒர்க்கு செய்கிறாங்க ஸ்வீப்பர்ஸ்னால் அவங்கள எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. அவங்களுக்கு அந்த காலத்துலேயே வந்து க்ளவுஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் கொடுக்கணும், அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்ம வெள்ளைக்காரன் பீரியட்லேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த பீரியட்லேயே இதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரர்களுக்கு இருந்த அந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது துப்புரவு தொழிலாளிக்கு நடக்கிறது வந்து பச்சை துரோகம். அது யார் செஞ்சாலும் துரோகம் தான். இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இதுக்கு வந்து அவங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் சிஎஸ் ஓனிக்ஸ் சிங்கப்பூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க. அப்போ வந்து அன்றைக்கி வந்து ஐயா வந்து மேயர் வந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்போவே அவர் பீரியட்லேருந்தே இந்த தனியார் மயம் வந்தது. அதனால தான் அன்றைக்கி இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, தனியார் மயம் என்பது ஒரு நாளும் வந்து ஒரு நல்லதை கொடுக்காது. அப்போ அன்னைக்கு சொல்லப்பட்ட பதில் இல்லை, அதற்கு பின்னாடி வந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சொல்லப்பட்ட பதில் என்னென்னா, இவங்கள வந்து தனியார் மயமாக வச்சாதான் இவங்க வேலை செய்யலைன்னா வந்து இவங்கள வந்து நம்ம மிரட்டி வேலை வாங்க முடியும், இல்லைனா இவங்க வந்து குப்பையை சரியாக வாடுறது கிடையாது, பெருக்கிறது கிடையாது, காலையில் வந்துட்டு கார்டு அடிச்சுட்டு கையெழுத்து போட்டு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி. சரி, இப்போது இவங்க ஒண்டி தான் இப்படி செஞ்சாங்களா? அரசு உத்தியோகத்தில் இருக்க டாக்டர்கள்லாம் வந்துட்டு காலையில் வந்து ஜிஹெச்சில் தலையை காட்டிட்டு போய் தனியாக ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லையா? இல்லை எல்லாமே அப்படி தான் கரெக்டாக இருக்காங்களா? இல்லை கான்ட்ராக்டுக்காரரே அரசியல்வாதியாக மாறலையா? இல்லை அரசியலில் இருக்கிறவரை சாராய வியாபாரியாக மாறலையா? அப்போ அந்த தன்மையெல்லாம் கரெக்டாக? அப்போ இந்த கேள்வி கேட்டால் போயிட்டே இருக்கும். அந்த அந்த தவறு என்பது இருக்குது. அதை சரி செய்வதற்கு தனியார் மயம் தான் வந்து ஒரு வழி தீர்வு அப்படின்னா அது தீர்வு கிடையாது. இப்போ தனியார் மயன்றது அரசாங்கத்தால் ஒரு விஷயத்தை நடத்த முடியல, தனியாரால் அதை நடத்த முடியும்னா அரசாங்கம் வெட்கி தலை குனியும். அப்போ தூய்மை பணியாளர் விஷயத்தில் வந்து அரசாங்கம் வந்து முழுசாக ஏமாத்துது. ஃபஸ்ட்டு அவர்களுக்கு வந்து அது ரொம்ப ஒன்றும் ரசிக்கிறமான ஒரு வேலை கிடையாது. அவங்க யாரும் தாசில்தார் வேலைக்கோ கலெக்டர் வேலைக்கோ லைனில் நிற்கலை. அவங்களுக்கு இருக்கிற வேலை என்பதே ஒரு மிக கடினமான ஒரு வேலை. இன்னும் உதாரணமாக சொல்லப்போனால் எனக்கு நிறைய தெரியும். நான் அவர்களோட பழகி இருக்கிறேன். ஒரு மாநகராட்சியினுடைய நிருபராக நான் செயல்பட்டுருக்கிறேன். கார்ப்பரேஷன் ரிப்போர்ட்டராக நான் டிசியில் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கேன். அந்த மாணவர்கள் வந்து அவங்க அப்பா அம்மா தூய்மை பணியாளர்னால் அதை வெளியில் கூட சொல்ல மாட்டாங்க. பொங்கல் தீபாவளி டைமில் குப்பை அதிகமாக சேரும். எல்லாரும் வந்து இங்கே கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் மேஸ்திரி வந்துட்டு இந்த தெருவில் இவ்வளோ குப்பை இருக்குது இதை வாருன்பாங்க. இது ஆயுத பூஜைக்கும் அதே தான், பொங்கலுக்கும் காணும் பொங்கலுக்கும் அதே தான், போகிக்கும் அதே தான். எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அவர்களுக்கு வேலை பளு ஜாஸ்தி. மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் காலெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து கொண்டு வந்திருக்கும்.
ஏதோ 2 நாள் குப்பை வரல சரியில்லை, செத்த நாயிலிருந்து குப்பையிலேருந்து, பெண்கள் பயன்படுத்திட்டு போடுற அந்த விஷயங்களில் இருந்து, குழந்தைகளோட அந்த வேஸ்ட்டில் இருந்து, மருத்துவமனையில் வரக்கூடிய கழிவு, இவ்வளோத்தையும் ஹேண்டில் பண்ணுறவங்கள நம்ம வந்து தூக்கி தலை மேலே வச்சு கொண்டாட வேணாம். குறைந்தபட்சம் அவங்கள வந்து ஒரு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம்ல. நம்மவர்கள் தானே அவங்க, நம்பி தானே ஓட்டு போட்டாங்க அவங்க உங்களுக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுமே வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் கடந்த தேர்தலில் வாக்களித்தாங்க. இப்போ அந்த மக்களுக்கு காவல்துறை வந்து இந்த விஷயத்தில் ஒன்றும் இல்லை, முதலமைச்சர்கிட்ட இந்த கியூ பிரிவு, ஒய் பிரிவு, ஜெட் பிரிவு, அந்த மாதிரி நிறைய பிரிவு இருக்கு இல்லையா, அதில் இன்டெலிஜென்ஸ் பிரிவில் இருக்கிறவங்க, சார் இது பெருசா பிரச்சனை போகுது, இது சரி செய்யலைன்னா ஆட்சியே போய்டுன்னு சும்மா ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்தாங்கன்னா கூட இவங்க விஷயத்தில் இவ்வளோ மோசமாக நடந்துக்க மாட்டாங்க. அப்போ மாறாக காவல்துறையில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுவாக இருந்தாலும் ஆட்சிக்கு ஒன்றும் ஆகாது, ஆட்சியை வந்து காப்பாற்றலாம், சொற்ப எண்ணிக்கையில இருக்கிறவங்க சொற்ப போராட்டம் எண்ணிக்கையில் இருக்காங்க. நடத்துறதுனால ஒரு பெரிய பிரச்சனை சரி, நான் என்ன இருக்காதுன்னு கேட்குறேன்னா, நினைக்கிறாங்க. அது கரெக்டு, சொற்ப எண்ணிக்கை வச்சுக்கலாம். ஆனால் அவங்க படுற பாடு, இப்போ என் போன்றவர்கள் நாங்கள் பேசும்போது அது வெளியில் போவாதா? மக்கள் மனசாட்சிக்கு இல்ல, அரசு கட்டுப்பட்டவங்க தானே. தரப்புல இருந்து இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார். இது ஏற்கனவே எல்லாமே செட்டிலான ஒரு விஷயம். இன்னொன்று, இது குறைஞ்ச நபர்கள் கேட்கறதுனால நம்ம இப்போ மாற்ற முடியாது. ஏன்னா பல மண்டலங்களில் இந்த ப்ராசஸ் இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு இதை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு காம்ப்ளிகேஷனை சொல்றாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. இல்லாத பணத்தை வந்து நம்ம 1000 ரூபாவை உருவாக்கி எல்லா பெண்களுக்கும் தரணும்னு சொல்கிறோம். எதுக்கு தரணும்னு நினைக்கிறோம்? மக்களுக்கு போட்டோம், 4 பேர் அது சம்பாதிக்கிட்டோம், பெண்களோட வாழ்வு மேம்படுத்தணும் தானே பண்ணுறோம். இவங்க தொழிலாளி, அது இனாமாக கொடுக்குறீங்க, கோடிக்கணக்கில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. நான் அது வேணான்னு சொல்லலை. அந்த அந்த எண்ணோட்டத்தில் ஒரு ஒரு பங்கு இப்படி திரும்பிச்சு, இல்லை அந்த ஒரு பார்வை இருந்ததுன்னா இது வந்து அடம், வேற ஒன்றும் கிடையாது. அரசுக்கு வந்து துப்புரவு தொழிலாளிக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி சாப்பாடு போடுறேன்றீங்க, அவங்க அதை கேட்கவே இல்லை. அதற்கு வந்து ஆணையர் என்ன சொல்கிறாரு, தரமான சாப்பாடு கொடுங்க. நீங்கள் என்ன அடையார் ஆனந்த பவன் நடத்துகிறீங்களா, இல்லை சரவண பவனுக்கு காம்பீட் பண்ணுறீங்களா? அம்மா உணவகத்தை நல்லா நடத்துங்கன்னா அது முடியாது. ஆனால் இந்த தூய்மை பணியாளருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம், உங்கள் வேலை எதுவோ அதை செஞ்சால் போதும். அந்த காசை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா அவங்க டீ சாப்பிட்றாங்கோ, இல்லை வந்து கோழிக்கறி வாங்கி சாப்பிட்றாங்க, இல்லை அதை சேர்த்து வயிற்ற கட்டி வாயத்தை கட்டி அவங்க பசங்களுக்கு சேர்த்து வைக்கிறாங்க, அது அவங்க பாடு. நீங்கள் ஏதோ வந்து உணவு காலையில் ஒரு வேளை போட்டுட்டதுனால அவங்க எல்லாமே வந்து காம்பீட் பண்ணிக்கிட்டு பெருக்கிறவங்களாம் நான் பாடி பில்டர் மாதிரியா இருக்கிறாங்க. புரோத சக்தி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இப்போ 3 மாதம் கொடுக்குறீங்க, 4 மாதம் என்ன சப்ளிமெண்ட்ரி போட்டு அவங்க என்ன காம்படிஷன் கலந்துக்க போகிறாங்களா போயிட்டு? அதாவது ஒரு தப்பை மறைப்பதற்கு இன்னொரு தவறு, இன்னொரு சிந்தனை, இதுதான் இந்த குறுக்கு புத்தின்றது. இல்ல, இது வந்து முதலமைச்சருக்கு நேரடியா இங்க இருக்கக்கூடிய இந்த இலாகா பிரச்சனைகள்லாம் தெரியுதா இல்லைங்க, அப்படின்னு அவரை ஒரு கேள்வி சார். ஏமாத்துறாங்க. ரெண்டாவது, இந்த 2 அமைச்சர்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து கிராஸ் ரூட்ல வந்து ஒரு நாளுக்கு நாள் எமர்ஜ் ஆயிட்டே இருக்கும்போது, இந்த அமைச்சர்கள் 2 பேருமே சரி, அது சேகர் பாபுவாக இருந்தாலும் சரி, மாசுவாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகளோட இது தேர்தல் வர கூடிய நேரத்துல இதை கரெக்டா முதல்வருக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்களா? இதை செட்டில் பண்ணாம திருப்பி திருப்பி இதை வச்சுக்கிறது யாருக்கு பின்னடைவு? உதாரணத்துக்கு மாசு அவர்கள் வந்து மேயராக இருந்தபொழுது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து வந்திருக்கு. ஆனால் அது அன்றைக்கி வந்து அவர் ஒரு மேயராக வந்து சரியாக கையாண்டிருக்காரு, அவருக்கு பிரச்சனை கிடையாது. பட் இன்றைக்கி வந்து மாசு அவர்கள் போய் சொன்னால் அவர் பேச்சு எந்த அளவுக்கு எடுபடுன்னு எனக்கு தெரியல. இதே சேகர் பாபு சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி சொல்கிறாருன்னா அவர்கள் பேச்சு இன்னும் வேகமாக எடுபடுகிறது. அது மக்களுக்கு தான் நான் விடுறேன். இந்த காரணம் ஏன் ஒரு சில அமைச்சருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இன்னொரு சில அமைச்சர்களுக்கு கொடுக்கறதில்ல அப்படின்றது அங்கேருந்து வரக்கூடிய செவி வழி செய்தி நம்ம குற்றச்சாட்டுகள். அப்போது இதை தாண்டி இவர் மேயராக இருந்தவர், மக்கள் நலன் மக்கள் நலன் அப்படின்னு பேசக்கூடிய அண்ணா வழியில் நம்ம அரசியல் நடத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் கூட்டி கட்சி அவங்கள கூப்பிட்டு பார்க்கணும். இதில் வந்து காவல்துறைக்கோ அதிகாரிகளுக்கோ வேலையே கிடையாது. அவங்க வேலை சட்டம் ஒழுங்கு, பிக் பாக்கெட்டு, அதை சரி பண்ணுறது தான். ஆனால் அதை விட்டு பொழுதுக்கும் இந்த போராட்டம், யார் போராட்டம் பண்ணுறாங்க அவங்க பின்னாடி போய் பார்க்குறது, ஊடகத்தில் செய்தி வந்தால் அது யார் போட்டது, இதை விசாரிக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்புறம் இப்போ ஒரு கணக்கீடு எடுக்கிறாங்களா, ஆட்சியினுடைய திட்டங்களெல்லாம் மக்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 44 கோடி செலவில் அது எதுக்கு கணக்கெடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அண்ணா பண்ணாத திட்டமா, கலைஞர் கொண்டு வராத திட்டமா, இல்லை அம்மையார் ஜெயலலிதா பண்ணாத திட்டமா, இல்லை எம்ஜிஆருக்கு கொண்டு வராத திட்டமா? யாரும் உட்காந்து கணக்கு எடுத்துக்கிட்டு இல்லையே. எவ்வளோ பேருக்கு இந்த திட்டம் போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பேர் வந்து கண்டிப்பாக சந்தோஷம் தானே அடைஞ்சிருப்பாங்க. அரசு திட்டத்தில் பயன்பெறவங்க சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க, பயன்பெறாதவங்க வருத்தத்தில் இருப்பாங்க. இதுக்கு எதுக்குங்க 44 கோடி ரூபாய்க்கு ஒரு கணக்கீடு? புதுசாக ஒரு அரசு நிறுவனம் உருவாக்கி இப்படி டைடல் பார்க்குன்ற ஒரு விஷயத்தை கலைஞர் நினைக்காம விட்டுருந்தா இன்றைக்கி டைடல் பார்க் நம்மக்கிட்ட இருக்குமா? டைசல் பார்க் இன்றைக்கி நமக்கு வந்திருக்குமா? அப்போ அவர் வழியில் தானே நீங்கள் வரீங்க. அப்போ அவருக்கு இருக்கிற சிந்தனை உங்களுக்கு ஏன் இல்லை? உங்களுக்கு ஏன் அந்த தன்மை இல்லை? நீங்கள் ஏன் பத்திரிகை படிக்க மாட்டேன்றீங்க? நீங்கள் ஏன் போராட்டங்களை கேட்க மாட்டேன்றீங்க? நீங்கள் ஏன் மற்ற விஷயங்கள் வந்து யோசிக்க மாட்டேங்க?
இல்லை குறைந்தபட்சம் வேறு யாரும் வேணாம், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கூப்பிட்டு சாம்சங் வெளியூர்காரன் இங்கே இருக்கிற உள்ளூர் தொழிலாளிங்க கிட்ட உறிஞ்சி எடுக்கிறான், அதில் ஒரு போராட்டம் வருது, பிரச்சனை வருது. அப்போ கூட அதில் வந்து காவல்துறை சொன்ன பேச்சு தானே முதல்வர் கேட்டார். 9 மணி நேரம் 10 மணி நேரம் தொழிலாளி வேலை செய்யட்டும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தொழிலாளி சொன்னான்னு சொல்லிட்டு ஜியோ போடுறீங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஐயோ அம்மாப்பான்னு கத்துனவொன்னா அதை திரும்ப பெறுறீங்க. எவ்வளோ பெரிய அவமானம். அப்போது இங்கே இருக்கவர்கள் தானே உங்களோட சொந்த பந்தம். இந்த சப்ப மூக்குக்காரன் வருவான், பணத்தை போடுவான், அதுக்கப்புறமா செல்ஃபோன் விற்கல, கார் விற்கலன்னா கடையை சேர்த்துட்டு ஓடி போயிடுவான். அவன் முக்கியமா நான் முக்கியமா? அவன் உறவா நான் உறவா? இதுதானே பேசணும் இங்கே. இந்த புரிதல் ஏன் இல்லை உங்களுக்கு? அப்போ இது எல்லாமே பிரச்சனை. நான் நினைக்கிறேன், நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, ஒரு சில அதிகாரிகள் மேலிடத்தில் இருந்துக்கிட்டு முதலமைச்சருக்கு போகிற வேண்டிய செய்திகளை தடுத்து நிறுத்துகிறாங்களோ அப்படின்ற அந்த டவுட் எனக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது டவுட் வந்து தவறான நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு களத்தில் கிட்டத்தட்ட இந்த போராட்டம் செய்வர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 10லேருந்து 13 லட்சம் பேர் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அரசு ஊழியர்கள் ஒண்டி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது மிகப்பெரிய தாக்கம். நான் சொல்கிறேன், இந்த 10லேருந்து 15 லட்சம் ஓட்டுன்றது வந்து ஆட்சியை மாற்றக்கூடிய வல்லமை படுத்துது. இவர்கள் யாரும் போய் புதுசாக வந்த விஜய் பின்னாடி போயிட்டு தாவேக்கான்லாம் ஓட்டு போடுறவங்க கூட. இவர்களை பொறுத்தவரை உன் கொள்கை என்ன, உன் கோட்பாடு என்ன, அரசு வேலையை நீ எப்படி அதிகம் பண்ண போகிற. இதில் ஒரு சிலர் கருப்பாடுகள் இருக்கும், லஞ்ச லாவணியை வாங்கிட்டு இதை பற்றி கடந்து போகிறது. ஆனால் எல்லாரையும் நான் அந்த வட்டத்துக்குள்ளே நான் போய் சேர்க்கல. அது வேற இது வேற. இது அவர்களோட வாழ்வாதார பிரச்சனை. ஏன் சம்பளம் கொடுக்குறது என்ன பிரச்சனை? ஆனால் லஞ்சம் ஒண்டி அளவே இல்லாமல் போகுது எல்லா துறையிலையும். அதை தட்டி கேட்கறதுக்கோ அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கோ இந்த காவல்துறை வர்றதே கிடையாது. லஞ்ச ஒழிப்புத்துறை எத்திரி தாசில்தார் ஆஃபீஸ்லையோ, இல்லை எத்திரி பட்டா சிட்டா கொடுக்குற இடத்துலையோ, இல்லை எத்திரி விவசாயி கடன் கொடுக்குற இடத்துலையோ எல்லாம் போய் இவங்க ரைடு பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க, பிடிச்சாங்க. இல்லை ஆசிரியர்களே பாலியல் சீண்டல் இருக்குது ஒரு இடத்துலனா எத்தனையை வந்து அந்த குழந்தைகள் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இல்லை அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து எத்தனை கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. செய்ய வேண்டிய வேலை ஒன்று, ஆனால் செய்யாத தேவையில்லாத வேலை தான் செய்கிறீங்க. தமிழ்நாடு வந்து இன்னும் 4 மாதங்களில் தேர்தலை எதிர்நோக்கி இருக்குது. 4 கட்ட போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு உறுதியான சூழல். ஒரு வேளை மார்ச் இல்லைன்னா ஜனவரிக்கு பிறகு வேறு யாரோட கூட்டணிகள் மாறத்துக்குமான வாய்ப்புகள் இருந்தாலும் தற்காலிகமாக ஒரு 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாகுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் வந்து விஜய் அவர்கள் வந்து மலேசியாவில் போயிட்டு தன்னோட தேர்தல் வாக்குறுதி மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு. அவருடைய கடைசி சினிமா நிகழ்ச்சியை தான் நடத்திட்டு வந்ததாக அவரே வெளிப்படையாக பேசுகிறாரு. இந்த சூழலில் இந்த தேர்தல் எந்த மாதிரி இருக்க போகுது? வந்துங்க, மலேசியா போகிறது புதுசு கிடையாது. தென்னிந்திய நடிகர் சங்கம் கடனில் இருந்த பொழுது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மலேசியாவில் போய் ஈவெண்ட் நடத்துகிறார். என்ன காரணம்னா, அங்கே போனால் இங்கே என்ன உழைப்பு போடுறீங்களோ அதே உழைப்புக்கு அதிகமான பணத்தை ஈட்டலாம். இங்கே நம்ம வந்து ரூபாயில் டிக்கெட் கொடுத்து வாங்குகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து 2000 ரூபா ஒரு டிக்கெட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு. இதே நீங்கள் மலேசியாவில் போனீங்கன்னா அந்த அந்நிய செலவாணி அந்த பண மதிப்பீடெல்லாம் பார்க்கும்போது ரிங்கிட் மலேசியா நம்மளை விட ஸ்ட்ராங். இப்போது அங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ₹1 வந்து அவங்க ஊர் காசு வந்து நமக்கு வந்து 22 ரூபா நம்ம கொடுத்தா தான் நம்ம அவங்களோட ஒரு வெள்ளியை வாங்க முடியும் ரிங்கிட் மலேசியா. அது வந்து பழைய காலத்துலேருந்தே இருக்குது. அப்போ விஜயகாந்த் அவர்கள் இருந்த போதெல்லாம் ₹7 ₹8 இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நடந்தக்கூடிய கலை நிகழ்ச்சி அப்போலாம் ரிங்கிட் மலேசியா ₹13 ₹14 இருந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலத்துலேயும் அந்த ரூபாய்க்கும் மலேசியா கரன்சிக்கும் ரிங்கெட்டுக்கும் இருக்கிற அந்த கேப்பை வந்து பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாமே போய் மலேசியாவில் நடத்தும். மலேசியாவை பொறுத்தவரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அந்த போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பக்கம் நீங்கள் ஃப்ளைட் ஏறினீங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போய் இறங்கிடலாம் KL கோலாலம்பூரில். ஸோ இந்த வசதிகள்லாம் இருக்கிறதுனால ப்ரிஃபர் பண்ணாங்க. இப்போ விஜய் ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணுறாருன்னா, இதனால் இந்த ஈவெண்ட்டுனால நிறைய கோடிகள் வந்து சம்பாரிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ இது வந்து அந்த ஸ்டேடியத்தோட அந்த நிகழ்ச்சி நடந்தது அதனுடைய வரையறை, ஓகேங்களா? இது வந்து ஸ்டேஜ். விஜய் சார் இங்கே தான் நின்று எல்லாருக்கும் ஃப்ளைங் கிஸ் கொடுத்து வைப்பு பண்ணதெல்லாம் இந்த இடம் தான். அப்போது இது பார்த்திங்கன்னா A பாக்ஸு B பாக்ஸ், இது VIP zone. இங்கே நடிகர்கள் நடிகைகள் மியூசிக் ஆர்டிஸ்ட் எல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். இதில் வந்து நீங்கள் உட்காந்து டிக்கெட் பார்க்கணுன்னா லட்சங்களில் செலவு பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அதிகமாக விற்கக்கூடிய, அதிகமாக ஓரளவுக்கு விற்கக்கூடிய இந்த சிவப்பு கலரில் இருக்க கடைசி டிக்கெட்டு 2000 சில்லற. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6000 ரூபா 5000. இது வந்து பார்த்திங்கன்னா 200 அவங்க ஊர் காசுக்கு. இன்னொரு டிக்கெட் இருக்குது இந்த எல்லோ கலர், இந்த கிட்ட நெருக்கத்தில் இருக்குது பாருங்கள். இது வந்து 300 அதாவது ரிங்கிட் மலேசியா 299. இப்போ ஒரு வேளை 300 வச்சாங்கன்னா கூட இது வந்து 6000 8000 வரைக்கும் போகும் அந்த
லிஸ்ட்டை வச்சு டிக்கெட் எல்லாமே முக்கால்வாசி நிறைய விற்றுருக்காங்க. இந்த கடைசியாக விலை கம்மியாக இருந்த டிக்கெட் தான் அவ்வளோவா விற்கலை. ஆனால் நல்ல அவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல கூட்டம், நல்ல சிறப்பு. ஒரு ஒரு டாப் நடிகருக்கு எவ்வளோ கூட்டம் வருமோ அந்தளவுக்கு கூட்டம், உற்சாகம், ஈவெண்ட் சக்ஸஸ். இப்போ எனக்கு பத்திரிகையாளராக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த காசு இந்தியாவுக்கு வர வேண்டிய காசு. படத்துக்கு பணம் போட்டவர்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு உச்சக்கட்ட நடிகராக விஜய் கண்டினியூஸாக இருக்கிறாருன்றது தான் புரியுது. இப்போ நம்ம மலேசியாவிலேருந்து இப்போ இங்கே வருவோம். சமீபமாக மலேசியா ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்கார் சார். ஏன் அந்த சைலண்ட் என்னன்னா, அங்கே சிபிஐ விசாரணை 7 மணி நேரம் 9 மணி நேரம் கேள்வி, கிடுக்குப்பிடி கேள்வி. என்னென்ன கேள்வி கேட்குறாங்க? ஏன் டைமுக்கு வரமாட்டாரா? இவர் சீக்கிரமாக வந்து ஒரு விஷயத்தை பண்ண தெரியாதா? அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் லேட்டாக வராரா? அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு அவர்கள்கிட்ட பதில் கிடையாது. ஏன் விஜய் லேட்டாக வராரு? இவ்வளோ பேர் தான் அலோவ் பண்ணோன்னா அதில் அதிகமாக பண்ண இல்லைங்க இது வந்து திட்டமிட்ட சதி, திமுக ஆட்சி பண்ண சதி அப்படிலாம் வந்து நீங்கள் அரசியல் மேடையில் பேசலாம். சிபிஐ கிட்ட போய் நீங்கள் பேச முடியாது. சிபிஐ கிட்ட பேசும்போது அப்படியா திமுக சதினா தரவு இருந்தால் கொடு, யார் பண்ணது, எதுக்கு பண்ணாங்க எல்லாம் கேட்பாங்க. திரும்பி திரும்பி நேற்றும் கேட்டிருக்காங்க, இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்போ திருப்பி விடுவாங்கன்னு தெரில. இப்போ இவங்க ஃபோன் பண்ணி வீட்டில் நாளைக்கு காலைல நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடுறேன், நாளைக்கு மதியம் நான் டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி நாளைக்கு ஈவினிங் நான் வந்துடுறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. போயாச்சு, அவங்க விசாரணை முடிகிற வரலும் இருக்கணும். மீறி அப்படி போனாங்கன்னா கைது வரலும் போவாங்க அவங்க. சிபிஐ பொறுத்தவரைலாம் அதுவும் இப்போ ஒருவேளை பேச்சுக்கு சிபிஐ வந்து தாவேகா நிர்வாகிகள் இங்கே கைது செய்யணுன்னா தமிழக காவல்துறை எந்த பிரச்சனையும் பண்ணாது. சிபிஐ வந்து இங்கே ஒருத்தர் கைது செய்யணும், ஒரு விசாரணை பண்ணணும்னா தமிழக அரசு வந்து ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. அதாவது எங்களை கேட்டுட்டு தான் செய்யணும். முன்னாடி வந்து அந்த தடை இல்லாமல் இருந்தது. இவங்க திருப்பி அது ஒரு சட்டத்தை போட்டு அந்த தடையை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் சிபிஐ வந்து விஜய் அவர்களை தேடி வருதுன்னா, நீ தான் எங்களை சதிகாரன், நாங்கள் தான் கொலைபழிக்கு காரணம்லாம் சொல்கிறியப்பா, சிபிஐ உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, சிபிஐ பிஜேபி கீழே இருக்கிற சிபிஐ கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லுன்னு சொல்லி அமுச்சு விட்டு போயிடும். அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சிபிஐக்கு வந்து தாவேகா நிர்வாகிகளை கைது செய்கிறதுக்கோ விசாரணை பண்ணுறதுக்கோ இல்லை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக வச்சு ஒரு 6 நாள் 7 நாள் விசாரிக்கணும்னாலும் விசாரிச்சிக்கலாம். அதனால் அது வந்து ஒரு 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 பயத்தில் தான் தாவேகா இருக்குது. இங்கேனா பரவாயில்ல, ஏதோ நீங்கள் பேசலாங்க. டெல்லியில் போய் ஹிந்தி தெரியுமோ தெரியாதோ, ஹிந்தி தெரியாது போடாலாம் அங்கே சொல்ல முடியாது. அதாவது தக்க விசாரணை அங்கே நடக்கும். அதனால் விஜய் அவர்களோட குடுமி வந்து இன்றைக்கி பாஜக கையில் வசமாக மாட்டியிருக்கு. ஏதோ இப்போ முந்தா நேற்று நான் போயிருந்தேன், திருத்தணி போயிருந்தேன். எடப்பாடி பழனிசாமி அங்கே பேசும்போது அவ்வளவு கூட்டம், ஒரு திருவிழா மாதிரி மாறி. அதேமாதிரி நீ காலையில் ஊடகத்தில் செய்திகள் பார்க்குறேன், ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்களுக்குன்னு ஒண்டி மாநாடு போட்டிருக்காரு, அவ்வளவு கூட்டம். அவர் நிற்கிறார், அந்த பேக்ரவுண்டு ஃபுல்லாக பெண்கள். அப்போது வெறும் விஜய்க்கு தான், விஜய்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு வந்த மாநாடில் வந்தவங்க அங்கே இருக்கிறவங்க வராங்க, திருத்தணியில் இருக்கிறவங்க வராங்க. ஆனால் விஜய்க்கு எந்த ஊரில் இருந்தாலும் விஜய் ரசிகர். இப்போ திண்டுக்கல்லில் விஜய் போய் நின்னாருனாலும் பழனி ஒட்டஞ்சத்திரத்துலேருந்தும் போகிறாங்க, சென்னையில் இருந்தும் மதுரையில் இருந்தும் உங்களுக்கு தூத்துக்குடி தென்காசிலேருந்தும் போகிறாங்க. அப்போ வந்தவங்களே தான் வராங்கன்னு கூட நான் சந்தேகப்படலாம். அந்த அவர்களும் அதனை சொல்கிறாங்க, விக்ரவாண்டிக்கும் நான் போனேன், திருச்சி மரக்கடைக்கும் நான் போனேன், கரூருக்கும் நான் போவேன்றேன். அப்போ அதே ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேரை நீங்கள் வச்சு எல்லா இடத்துலையும் செட்டு போடுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? இது எந்தளவுக்கு ஓட்டாக போகுதுன்றது அடுத்த விஷயம். அப்போ இது வந்து விஜய் வந்து வெறும் இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த அமைதியாக இந்த அரசியல் பண்ணுறதுக்கு காரணம் இந்த சிபிஐ வழக்கு என்று நான் நினைக்கிறேன். இதில் யார் வந்து முதல்வர் பதவியை ஏற்க போகிறாங்க? திருப்பி விஜய் வந்து ஒரு சில விஷயங்களை நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன மாதிரியான கட்டமைப்புகள் இருக்குது? அதிமுகவை நம்ம வந்து ஒரு 30-40 வருஷம் 50 ஆண்டுகளாக பார்க்குறோம். அதே மாதிரி திமுகவை 60 ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த பூத் ஏஜென்ட்லேருந்து ஒரு கட்டமைப்பு, ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி ஒரு கட்டமைப்பு, ஒரு உறுப்பினர்களாக கார்டு வாங்கின கட்சி உறுப்பினர்களாக ஒரு பெரும் திரளை கையில் வச்சுக்கிட்டு இவங்க தேர்தலை எதிர்கொள்வது அப்படின்றது நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக பார்த்துருப்பீங்க. அப்போ புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சி இந்த 4 மாதங்களில் இந்த கட்டமைப்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கி அப்படி ஒரு ஆட்சி கட்டலாம் அமைஞ்சிட முடியுமா? அதற்கு வந்து 100 விழுக்காடு வாய்ப்பு இல்லைன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் கோட்டீஸ்வரனுக்கு எதனா தரவு இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தரவு இல்லை. நான் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு சில விஷயங்களை நேயர்களுக்கு சொல்லிவிட்டு நான் சொன்னேன், அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு பார்க்குறவங்க. விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து 2வது பெரிய கட்சியாக வந்தார், எதிர்கட்சி தலைவராக உட்காந்து. இப்போ அந்த சூழ்நிலையில் என்ன நடந்ததுன்னா, அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியோட ஒரு கூட்டணி வைத்த காரணத்தினால் அதிமுக ஆளுகின்ற கட்சியாகவும் அந்த கூட்டணியில் இருந்து அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியாக உட்காந்து அந்த தேர்தலில் ஒண்டி தான் திமுக 3வது இடத்துக்கு போச்சு. திமுக 3வது இடத்துக்கு போயிட்டு அந்த எதிர்கட்சி அந்தஸ்து கை விட்டு போச்சு. இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ ஒரு 3ஆவதாக வரக்கூடியவர் 2ஆவதாக இருக்கிறவங்களும் 3ஆவதாக இருக்கிறவங்கள ஒன்று சேர்ந்தால் 1ஆவதாக இருக்கவங்க என்ன ஆவாங்க?
இல்லை ஒன்றாவதாக இருக்கிறவங்களோ மூணாவதாக இருக்கவங்களோ ஒன்று சேர்ந்தா ரெண்டாவது இருக்கவங்க என்ன ஆவாங்க அப்படின்றது தான் அந்த கணக்கு. அப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் மேக்ஸ். அப்போ கணக்கு மூலிமா நீங்கள் ஒரு 2 பெரிய ஒரு இருக்கிற எதிர்க்கட்சியோடவோ இல்லை ஆளுங்கட்சியோடவோ ஒரு புதுசாக வந்த கட்சி சேர்ந்ததுன்னா அது எந்த கட்சியோட சேருதோ அவங்களுக்கு அது பலம். இப்போ திமுக வந்து தோத்துடணும், திமுக திருப்பி வரக்கூடாது மக்கள் ஒருவேளை நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாய்ஸ் வந்து அதிமுக வழக்கமாக இருந்தது இரண்டாவது கட்சியாக எதிர்க்கட்சியாக. அந்த சாய்ஸ்க்கு இன்றைக்கி இன்னொரு சாய்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போது இந்த ஆட்சி வேணும், இந்த ஆட்சியில் எனக்கு 1000 ரூபாய் வந்துச்சு, இந்த ஆட்சியில் வந்து எனக்கு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது, இல்லை இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு முதல்வரை பிடிக்குது, அமைச்சர்கள் சரியாக இருக்கிறாங்க, இல்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை, முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் ஒரு டீசெண்டாக இருக்கார், எங்களுக்கு அவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே தான் போய் பட போகிறாங்க. இல்லை திமுககாரங்களும் அங்கே தான் பட போகிறாங்க. இப்போ அதிமுகன்ற அந்த விஷயம், அந்த எதிர்க்கட்சிகளோட அந்த வாக்கு நீங்கள் பிளவுபடுத்துறீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் டிஎம்கே. இன்னொன்று அங்கே கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு 100 ஓட்டில் அவங்க 40 ஓட்டு எடுக்கிறாங்க இயல்பாக, நீங்கள் 2 பேரும் 30 ஓட்டு, இதை சேர்த்தா 60 ஓட்டு, ஆனால் இந்த பிரிஞ்ச ஓட்டு. அப்போ உங்ககிட்ட ஒரு 30, ரெட்டலியில் ஒரு 30, விஜயினுடைய அந்த 3வது பெரிய கூட்டணி அமைதி, சீமான் வேற இதில் சீமான் வேறு இருக்கார். இப்போ சீமான் வந்து என்னென்னா எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது அது ஒரு சீமானோட நிலைமை இன்னும் மோசமாக போகும். ஒருவேளை அவர் தனியாக நிற்கிறாரு அப்படின்னா அதிமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். மேபி சிறுபான்மையினர் ஓட்டு, அதுக்கப்புறமா வந்து பட்டியலினர்கள் ஓட்டு, அதுக்கப்புறம் இளம் பெண்கள் இளம் ஆண்களோட அந்த வசீகரமான ஓட்டுகள், அது வந்து ஒருவேளை சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, ஏன்னா நான் முதல்வன் திட்டம் கொடுத்துருக்குறாங்க, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, அப்புறம் கல்வியில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அது வந்து திமுகவுக்கு வரும்னு சொல்லிட்டு தான் அந்த திட்டத்தின் மீது அவங்க நம்புகிறாங்க. அந்த திட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் வந்து விஜய்க்கு போய் போடுறாங்கன்னா அது திமுகவுக்கு செட்பேக். இல்லை விஜய் அதிகமாக ஓட்டு எடுத்துடுறாரு, ஒரு 25% மேலே எடுத்துடுறாருன்னா அப்போ அதிமுக ஓட்டையும் விஜய் சேர்த்து எடுத்து அதிமுகவை காயப்படுத்தி பலவீனப்படுத்துறாரு. இதனால் வந்து விஜய் வந்து வில் பி எ ஸ்பாய்லர், கண்டினியூ டு பி எ ஸ்பாய்லர். விஜய் வந்து ஜெயிச்சு முதல்ல வரப்போகுது. ஏன்னா விஜய் வந்து முதலமைச்சர் ஆனதுன்னா அந்த 40% ஓட்டு எடுக்கும். 0 to 40% வருதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் 20% வருதுன்றது சாத்தியம், ஈஸி. ஆனால் ஒரு 20% வந்தாலுமே அதனால் மற்ற திராவிட கட்சிகளுக்கு பாதிப்பு. ஆனால் அதில் ஏதோ ஒரு திராவிட கட்சி ஜெயிச்சிடும். ஏன் எந்த கட்சியுமே விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கலை, இல்லை விஜயை நம்பி ஏன் இன்னும் யாரும் போடல? இப்போ தேசிய கூட்டணிக்கு இப்போ டிஎம்டிகே இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு விஜய் வந்து அவங்க வீட்டு பிள்ளை, ஒரே துறை. விஜயகாந்துக்கு விஜய் மீது ஒரு ஈர்ப்பு, நிறைய படம்லாம் அவர் அந்த காலத்தில் ஒரு சில படத்துலலாம் சிறப்பு காட்சியெல்லாம் வந்து கொடுத்துட்டு விஜய் படங்களுக்கு உதவி பண்ணார், எல்லாம் ரைட். ஏன் வந்து டிஎம்டிகே விஜய் நம்பி போகல? ஃபஸ்ட்டு. 2வது, கூட்டணியில் பங்கு தரோம் அப்படின்றாங்க, உங்களுக்கு மரியாதை தரோம், சீட்டு தரோன்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எங்கேனாச்சும் எதனா கிடைக்கும் அப்படின்னு போகிற கட்சி கிடையாது. ஆனால் புதுசாக ஒருத்தவங்க வராங்க, ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, தொழிலாளி பிரச்சனை அவங்க கேட்பாங்கன்னா அவங்க மேபி அதை கன்சிடர் பண்ணலாம். அவங்க அதை பற்றி பேச கூட இல்லை, ஒரு வார்த்தை. இந்த கூட்டணி விஷயத்தில் நான் ரொம்ப கௌரவமாக கண்ணியமாக பார்க்குறது வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள். 1000 பிரச்சனை இருக்குது. இப்போ தொழிலாளி பிரச்சனை எல்லாம் கூட கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு மிக மோசமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, இல்லை ஒரு மட்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு கூட தெரியும். ஏன்னா திமுக அரசு வந்து சொன்னது வேறு, இப்போ செய்கிறது வேறு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதனால ஒரு நெருக்கடி. தொழிலாளி பிரச்சனையை காப்பாற்ற முடியலன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அங்கே என்ன வேலைன்றது கேள்வி. ஆனால் ஒரு நாளும் வந்து அவங்க வந்து விஜய் அவர்களை ஏற்றியோ இல்லை விஜய் கூட்டணி எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க பேசலை. இதே விசிகால அந்த மாதிரி குரல் ஆரம்ப காலத்தில் வந்தது. திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஆதவர்ஜனை வைத்து பேசினது கொண்டது. அதுக்கப்புறம் அவங்க விளக்கம் கொடுத்து மறுநாள் அண்ணா அறிவாலயம் போயிட்டு திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சு வந்தார். காங்கிரஸ் கட்சி கேட்கவே வேணாம், கொஞ்சம் கூட ஒரு மனசாற்று இல்லாமல், ஒரு நன்றி கடனோ ஒரு விசுவாசமோ இல்லாமல் விஜயை வைத்து இந்த நொடி வேறிலும் வேற அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போது எல்லாரும் பண்ணுறாங்க, ஆனால் யாருனாச்சும் ஒருத்தர் போனாங்களா? இங்கே அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப சண்டையை ஒரு கட்சி சண்டையாக மாற்றி, ஐயா மருத்துவர் ராமதாஸோட அந்த உழைப்பு, அவர் அந்த இவ்வளோ கிராமத்துக்கு போய் ஏதோ ஒரு கட்சி ஒரு இயக்கத்துக்குன்னு உருவாக்கணும். அதை இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் போட்டு உடச்சிட்டாரா? அவர் சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள்னு சொல்கிறார். யாரை சொல்கிறது தெரில. அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு பிரச்சனையில் தான் இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனை. பழைய தோரண மாதிரிலாம் பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து எனக்கு அவ்வளோ சீட்டு வேணும் இவ்வளோ சீட்டு வேணும்னா நன்றி வணக்கம், நாங்கள் 2% 1.5% நாங்களே பார்த்துக்குறோமா, எங்கள் கட்சியிலேயே வன்னியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கூட முடிவு எடுத்துகிட்டு போய்டும். ஒரு வல்னரபிள் போர்ஷனில் இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நன்றி உபயதாரர் விஜய். ஆல்ரெடி இருந்த குழப்பத்தில் இவர் புதுசாக வந்து இவரும் குழம்பி ஊரை விட்டு ஓடி போய் மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடத்திட்டு இருக்காரு. 4 நாள், இப்போ 2 நாள் ஆகுதுங்களா? என்ன பண்ணுறாரு? எதனா 2 நாளில் எதனா ஒரு அறிக்கை, இல்லை ஒரு மக்களோட சந்திப்பு, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, இல்லை ஒரு கோரிக்கை, ஒரு ஆர்ப்பாட்டம், ஒன்றும் கிடையாது. பாண்டியன் அவர்கள் முந்தா நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய்க்கு கூட்டம் சேருது, அதனால் வந்து அவர் வந்து வந்துடுவாருன்னு மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்காங்க, கனவு காண்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லுங்கள். இப்போ ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வந்து வலுக்கட்டாயமாக இப்படி ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே.
ஏன் சொல்கிறாரு? இப்போ வந்து உள்ளூர் அரசியல் தெரியும், அவர் சார்ந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்றது புரியும். அதனால தான் அதை வெளிப்பாடாக அவர் சொல்கிறார். இப்போ இனிமேல்ட்டு வந்து எல்லாருமே விஜய் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் வந்து கண்டினியூ டு பி அ ட்ரோல் மெட்டீரியல். விஜய் வைத்து ஜோக்ஸு, விஜய் வைத்து மீம்ஸு, அவர் என்ன ஒரு ஒரு பிம்பம், அதாவது இளைஞர் மத்தியில் அவர் எவ்வளோ பாப்புலர் ஆகிட்டே போகிறாரோ அதுக்கு ஈக்குவலாக அதே நேரத்தில் வயது முதிர்ந்தவர்கள், அரசியல் நாணம் உள்ளவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள்கிட்ட விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்நியப்பட்டு, இப்போ என்னப்பா வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருக்கிறாப்புல, வந்தால் என்னப்பா மக்களை மதிக்கவே மாட்டேன் பொழுது. இப்போ இன்றைக்கி தேதியில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துக்கு போனோன்னா கஷ்டம். விஜய்க்கு வந்து ஈஸியாக அரசியல் பண்ணலாம். தோழா தோழி என்ன பண்ணுறீங்க, நண்பா நண்பி, அவங்க காப்பாற்ற மாட்டாங்க. உங்கள் ஊரில் எங்கன்னா கஞ்சா அபின்னு போதைப் பொருள் இருந்தால் அதை வந்து அம்பலப்படுத்துங்க, யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்து போடுங்க, இல்லை அண்ணன் என்கிட்ட அனுப்புங்க, நீங்கள் போடாதீங்க, நான் ரிலீஸ் பண்ணுறேன். யூ பி த இன்ஃபார்மர். நீங்களாம் வந்து இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் விஜய், அந்த மாதிரி மாறுங்க, இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு ஒரு பிரச்சாரம், ஒரு விஷயம் ஒன்று சொந்தமாக தோணும், இல்லை ஏதோ உடல் உழைப்பு இருக்கணும். அவருக்கு ரெண்டுமே கிடையாதுன்றதை நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் கூட சொல்லுவாங்க இவர் ஐடியா கொடுக்குறாரு. ஐடியா கொடுக்கலாம், வாத்தியார் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ குத்து சண்டை வாத்தியார் இருக்கிறாரு, இல்லை ஒரு பயிற்சி எடுக்கிற வாத்தியார் இருக்கிறாரு, ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு அவங்க ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க, டியூட்டி தான் பண்ணுவாங்க. நம்ம தான் ஜதை செய்யணும், இல்லை நம்ம தான் புஸ்தகத்தை இது படிக்கணும். இவர் படிக்க மாட்டாருன்றது என்னோட நம்பிக்கை அரசியல். ஏன்னா அந்த 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 ஈரம் இருக்கணும் மனசில், அது அவருக்கு இல்லை. யாரும் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு போய்ட்டு ஏர்போர்ட் முன்னாடி நிற்க போகுது. அந்தந்த கட்சி தலைவர் அந்தந்த கட்சிக்காரர்கள் சொன்னால் தான் தெரியும், இல்லைனா தெரியாது. எவ்வளோ எல்லா நேரத்துலையுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் போகும்போது வரும்போது 1000 பேர் நிற்கிறாங்க, இல்லை எல்லா நேரத்துலையுமே தோனி அவர்கள் போகும்போது வரும்போது 1000 பேர் நிற்கிறாங்க, இல்லை எடப்பாடி பழனிசாமி எல்லா நேரத்துலையுமே பஸ்ஸுக்கு முன்னாடி 10,000 பேர் சுற்றி இருக்கிறாங்களா? இந்த அரசியல் தலைவர் வெளியில் சொன்னால் தான் தெரியும். அப்போ இவங்க வந்து இந்த கூட்டத்தை காட்டுறது இவங்களுக்கு பிடிக்கும், அதனால தான் அதை பண்ணுறாங்க. கட்சியில் அந்த கூட்டத்தில் வந்தாங்க, அவரே தள்ளி விட்டு அவரே வந்துட்டார். அதாவது விஜய் ரசிகர்களுக்கு பிரச்சனை. நீங்க சொல்றத பார்த்தா விஜய் எப்பவுமே ஒரு க்ரௌடை சுத்தி இருக்கிறதே விரும்பிட்டே இருக்காரு. அது இருக்கு, அது இருக்கு. ஏன் இருக்குன்னா, இந்த 3 நாள் மலேசியாவில் போயிட்டு வந்தார். மலேசியாவில் பணம் இருக்கிறவங்க ரிங்கிட் மலேசியாவில் ஃப்ளைட்டு டிக்கெட் பிடிச்சி போவாங்க, இல்லை அந்த ஊரில் இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க. ரைட்டு, பணக்காரங்களுக்கு காட்சி தந்துட்டீங்க ஜனநாயகன். காசு இல்லாத ஏழைப்பாட ரசிகர்களுக்கு என்ன பண்ணீங்க? டெய்லி ஒரு 500 பேர் மண்டபம் வீட்டு பக்கத்தில் இருக்குது, கட்சி ஆஃபீஸ் பக்கத்தில் பனையூர் இருக்குது, டெய்லி ஒரு 500 பேர். என்ன சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அஜிதா வந்து வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ சூசைட் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை அதுதான் அவங்க கட்சி உறுப்பினர்களே அவரால் போய் பார்க்க முடியல, அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி சூசைட் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு அந்த சகோதரியை கூப்பிட்டு பாரு ஒரு மிரட்டலா அன்பாக கூட போனோன்னு இல்லை, நீ பண்ணுறது சரி கிடையாது, உன் மேலே ஆல்ரெடி ரிமார்க் வந்திருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல வந்துட்டேன், கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் ஒரு குழு போடுறேன், குழுவில் விசாரிப்பாங்க, அந்த குழு முன்னாடி உன்னோட சொல்லு, அண்ணன் நான் விசாரிக்கிறேன், தப்பு யார் மேலே இருந்தாலும் நான் நடவடிப்பேன், இப்போ ஒழுங்காக வீட்டுக்கு போ அப்படி. நான் இப்போ பேசினது என்னங்க, ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஒரு நிமிஷம் ஆனால் அந்த மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு அது இன்றைக்கி வருது ஊடகத்தில், எந்தளவுக்கு செய்தி நம்புறதுன்னு தெரில. ஏதோ 2 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அது செலவுலாம் பண்ணியிருக்கு, 1.5 கோடி செலவு பண்ணியிருக்கு, 1.5லேருந்து 2 கோடி செலவு பண்ணியிருக்காரு. யார் விட்டு காசு? அவர் வந்து ஒரு இதய கனியாக இருக்கக்கூடாது, எட்டா கனியாக இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார். சும்மா பேச்சுக்கு தான் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறார். எம்ஜிஆர்லாம் எவ்வளோ ஃபோட்டோ எவ்வளோ பேர் கூட எடுத்திருப்பார், எவ்வளோ நேரத்தை ஒதுக்கியிருப்பார். சரி, உங்களோட நேரத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் ஒதுக்க முடியலன்னா நீங்கள் பொது வாழ்க்கைக்கே வரக்கூடாது. எல்லாருக்கும் ப்ரைவேட் லைஃப் இருக்குது. நைட்டு ஒரு 11 மணிலேருந்து காலையில் 11 மணி வரலாம் ப்ரைவேட் லைஃப் வச்சு. அண்ணாவே எடுத்திங்கன்னா 11 மணி தான் ஏஞ்சி வரான் காலைல. நைட்டு ஃபுல்லாக படிப்பார், அண்ணாவோட பொது வாழ்க்கையை தாண்டி படிச்சுக்கிட்டே இருப்பார். இவர் ஒன்றும் படிக்கிற மாதிரிலாம் எதுவும் தெரில நமக்கு. அப்போவே படிப்பு அதான் நடிச்சே தான் இருந்தார், படித்தாரா தெரில. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவர் தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறதுலே பிரச்சனை. அவரோட நேரத்தை ஒதுக்கும். இப்போ நாளைக்கு இவர் ஒரு அமைச்சராகவும் இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகிறார், இவர் தொகுதி பிரச்சனையை போய் பார்ப்பாரா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போது சார் வந்து வேளச்சேரி வீடு பக்கம், இல்லை அந்த சைடு ஈசிஆரில் பனையூரில் பக்கம், திருப்பூரூர்லேயே எங்கேயோ நிற்கிறாரு, இல்லை வேறு ஏதோ ஒரு பெரிய தொகுதியிலே போய் நின்றுறாரு, யாரையோ எதிர்த்து ஜெயிச்சிடுறாரு, அந்த சட்டமன்ற உறுப்பினராக ஆயிடுறாரு. இவர் உதாரணத்துக்கு சட்டமன்றத்துக்கு போய் ஒரு எம்எல்ஏவாக வேலை செய்வாரா? போவாரா? கேபினட் மீட்டிங் போடுவாரா? பொதுமக்கள்கிட்ட மனு வாங்குவாரா? பொதுமக்களை போய் சந்திப்பாரா? எங்கேயோ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் அங்கே முதலமைச்சர் போகணும். கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போகல, எவ்வளோ விமர்சனம் ஆச்சு. அது ஸ்டாலின் அவர்களை விட்டு வைத்தார்களா? இல்லை அது என்ன நல்ல விஷயமா? காவல்துறை இவங்களை விட்டாங்க. அது மாதிரி துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட்டில் எடப்பாடி பழனிசாமி போகல, மக்கள் சும்மா விட்டாங்களா? அப்போ விஜயை விடுவாங்களா? நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் சாமி, நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எங்கன்னா பஞ்சர் ஆகிற மாதிரி அது பாட்டு பிடிக்கிட்டு போவோம். அதை நீங்கள் போய் பார்க்கணும். அவங்க அதற்காக இவர் நேரம் இருக்க மாதிரி தெரியல. கேட்டால் என்ன சொல்லணும், பெரிய ஸ்டாரு, நான் எல்லாத்தையும் விட்டு வந்தால் அதுக்குன்னு வீட்லேயே உட்காந்துக்க வேண்டியதானே?
அப்போது இவர் நேரத்தை மக்களுக்கு செலவழிக்கிறதுல இவருக்கு சிக்கல் இருக்குது. இவர் ஒரு அரசியல்வாதியாக உழைப்பதற்கு இவருக்கு பிரச்சனை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இவர் அரசியலில் இன்னும் நேரத்தை கொடுக்கல, உழைக்கல. ஆனால் ஆசை வண்டி பெருசாக லம்பாக இருக்குது. அது மக்கள் பார்த்துக்குருவாங்க. நன்றி சார். நன்றி.